தேனி மாவட்டம் போடி சுப்பிரமணியர் கோயிலில் முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற வேண்டி அதிமுகவினர் வழிபாடு நடத்தினர். 200க்கும் அதிகமானவர்கள் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர். இதேபோல் விருதுநகரில் உள்ள கோயில்களிலும் பூஜைகள் நடைபெற்றன. அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கூடி கோயில்களில் பல்வேறு அபிஷேக அர்ச்சனைகளிலும் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல் நலம் பெற வேண்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவிலின் திரிசுந்தரர்கள் சபா சார்பில் 12 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. இதில் அதிமுகவினர் ஏராளமானோர் பங்கேற்று முதலமைச்சர் விரைவாக வீடு திரும்ப வேண்டும் என பூஜை மேற்கொண்டனர். தமிழக முதலமைச்சர் நலம் பெற வேண்டி தஞ்சாவூரில் உள்ள பல்வேறு கோயில்களில் அதிமுகவினர் சிறப்பு பூஜைகள் செய்தனர். சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மாநகர மேயர் சாவித்ரி கோபால், ஊராட்சி குழு உறுப்பினர் அமுதாராணி ஆகியோர் தலைமையில் ஏராளமானோர் அதிமுகவினர் வடைமாலை சாற்றி வழிபாடு நடத்தினர். சிறப்பு பூஜைகள், அர்ச்சனைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என மதுரை ஆதீனகர்த்தர் கும்பகோணத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். கும்பகோணம் அருகே உள்ள திருப்புரம்பியத்தில் உள்ள சாட்சிநாதர் கோவிலில் முதலமைச்சர் நலனுக்காக ஆதீனகர்த்தர் பூஜை நடத்தினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நலனுக்காக சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான கருணாஸ் வழிபாடு நடத்தினார். தமிழக மக்களின் பிரார்த்தனைகளாலும் அன்பாலும் முதலமைச்சர் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் கருணாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களுடைய உண்மையான அன்பும் பாசமும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் உள்ள எல்லா மதம் சார்ந்த, எல்லா மொழி சார்ந்த, எல்லா இனம் சார்ந்த மக்களுடைய அன்புக்கு பாத்திரமான அம்மா அவர்கள் நிச்சயமாக பரிபூர்ண குணமடைந்து இன்னும் எல்லாமல்ல இறைவனுடைய அருளை பெற்று மீண்டும் தமிழக மக்களுக்கு தேவையான அத்தனை நலத்திட்டங்களையும் வழங்கி ஏழை எளிய மக்களை வாழ வைப்பார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள கோவில்களில் தமிழக முதலமைச்சரின் பூரண உடல் நலத்திற்காக பூஜைகள் நடத்தப்பட்டன. வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் அதிமுக மகளிர் அணியினர் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தோப்புத்துறை வனதுர்க்கையம்மன் கோவிலிலும் அதிமுகவினர் வழிபாடு நடத்தினர்.